கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புது வருடத்திலையும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அபரிதமாக கிடைக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே நமக்கு அருள் செய்வாராக. 2021 ஆண்டிலே எல்லா வளமும் நலமும் பெற்று ஆண்டவருடைய ஆசை நமக்கு தொடர்ந்து கிடைக்கத்தக்கதாக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசும் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசும் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லப்பட்டது. இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சுக்கிட்டுகிற தேவன், நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிகிற தேவன், பொழிய வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. சங்கீதம் 65:11 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வருஷத்தின் நன்மையை காண ஒவ்வொருவரும் நாம் சுக ஆயுளோடு இருக்க வேண்டும். ஆயுள் இருந்தாலும் கூட சுகம் இல்லாமல் இருந்தோம்னா அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. நம்மகிட்ட சந்தோஷமே இருக்காது. ஒருவர் நிமித்தமாக அந்த ஒருவர் நோயிட்டால் அந்த வீட்டில் எல்லாருக்கும் நோய் வந்துடும். அப்படினாலே அதனால தான் சொல்லியிருக்கு, உன் ஆயுசின் வருஷங்கள் எப்படி இருக்குமா விருத்தியாகும். விருத்தின்னு சொன்னால் அதில் எந்த விதமான தொய்வே கிடையாது. அந்த விருத்தி என்பது அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது தான் விருத்தின்னு சொல்லப்படும். தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நம்ம விருத்தின்னு சொல்லுகிறது. பாருங்க, விருத்தி அடைந்தான், ஒவ்வொருவரும் விருத்தி அடைந்தான்னு சொல்லி நம்ம வேத்துல இவ்வளோ ஆபிரகாம் விருத்தி அடைந்தான், யாக்கோபு விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ விருத்தி என்பது அதுல எந்த விதமான தடையே இருக்காது. அதை தான் விருத்தின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த விருத்தியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே அவர் கட்டளையிடுவாராம். அதை தான் சொல்லியிருக்கு. அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் பலவிதமான எல்லா நன்மையான காரியங்களையும் நமக்கு விருத்தியை கட்டளையிடுவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்கிறது. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், என்னாலே ஒரு நாட்கள் பெருக்கும். என்னாலேனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு நாட்கள் பெருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அதுக்காகலாம் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? உபாகம் 6:1 நம்மளுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியிட வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படுவதனால நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்ய விருத்தியாகும். அடுத்தது என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம என்ன செய்யணுமா? கைக்கொள்ள வேண்டும். கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அதை கருத்தாக போதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு அவ்வப்போது நம்ம செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை நாம் ஆண்டவர் ரெண்டிலே வழிநடத்துறதுக்கான அநேக காரியங்களை செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் சொல்லி பிள்ளையாரும் நடக்க வேண்டிய வழியில நடத்துன்னு சொல்லி சில பிரகாரமாக அவர்களை ஈர்க்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அவர்களிருந்து பிள்ளைகளை விடுவிக்கத்தக்கதாக பிள்ளைகளை நாம் சரியான முறையில் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டுமா. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கையின் மேலோ அடையாளமாக என்ன செய்யணுமா? கட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அப்படிலாம் செய்து மற்ற புறமஸ்தர் அப்படிலாம் செய்யறாங்க, கயிறுலாம் கட்டுறாங்க. நாம அப்படி செய்ய வேண்டியதில்லை. அது இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணும்? எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சமயத்துக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யும்? தேவைப்படும். பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு ஆபத்துல நம்ம சிக்கிக்கொண்டோம்னு சொன்னா அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அதை என்ன செய்ய வெளிப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு என்ன செய்ய நமக்கு என்ன செய்வோம். அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது பிள்ளைகள் அதை அபியாசப்படுத்த பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும் பாருங்க, வீட்டு வாசல்களிலும் நிலைகளிலும் என்ன செய்யணுமா? எழுதி வைக்க வேண்டும். இது அநேக வீடுகளில் இருக்கு. கேலண்டர்ல ஆண்டவருடைய வசனங்களை போடுறோம். சிலர் வீட்டு வாசல்ல கூட தெரு சுவர்களில் கூட எழுதி போடுறோம். அது போறவங்க வரவங்க வாசிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக என்ன செய்ய இருக்கும். ஒரு முக்கியமான வேலை நிமித்தமா போறாங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு நல்ல வசனம் கிடைச்சிருக்கு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆகையினால நாம செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யணும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து உபாகம 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிகளானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அந்த வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். அப்போ ஆண்டவராலே நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனங்களோட அடிப்படையில் நாம் வாழ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாகம் 6:3 பாருங்க போட்டுக்கு, இஸ்ரவேலை நீ நன்றாய் இருப்பதற்கும் என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி நல்ல ஒரு தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு என்று சொல்லப்படுது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நம்ம சுற்றிலும் அநேக காரியங்கள் நடக்கும், அநேக காரியங்கள் பேசப்படும், செய்யப்படப்படும். ஆனால் கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஆண்டவராலே நம்முடைய நாட்கள் பெருகும், நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்படினாய் இவைகளை கவனமாக வைத்து செயல்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டுமாக உங்களுக்கு நான் என்னுடைய புத்தாண்டு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.